உலகெங்கிலும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களும். இன்னைக்கு அகஸ்திய என்ன சொல்றாரு பாப்போம். சார், நீங்கள் கடந்த பதிவில் சொன்ன மாதிரி எதிர்கட்சியில் ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும், அது சரியானதான் அவங்களுக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரியே எதிர்கட்சியில் மிகப்பெரிய குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட அணிகள் பிளவாயிட்டு போயிட்டே இருக்குது. இது எப்படி போகும் என்னன்னு தெரியல. விஜய்க்கு அவரும் கூட்டணியோடு சேர்ந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் அவருக்கு பலம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ இந்த எதிர்கட்சியில் கூட்டணி பிளவுபடுறதால அவருக்கு இன்னும் பலம் கூடும் போல தான் தெரியுது. இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க, சொல்லுங்க சார். கரெக்டா எதிர்கட்சியில் இன்னும் ஒரு மாற்றங்கள், இன்னும் ஒரு 6 நாள் ஒரு மாற்றங்கள் வரும். ஒரு ட்விஸ்டும் நடக்க போகுது. அதில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். விஜய் தனித்து நிற்கிறதுக்கு தான் பார்ப்பார். அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கூட்டு அணிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். தனித்து நிற்பை தான் பார்ப்பார். ஆளுங்கட்சி வலுவா இருக்கு. ஆளுங்கட்சியில் ஒருத்தர் மட்டும் ஒரு சின்ன குழப்பமாக்குவார். அதுக்கப்புறம் சரியாயிடும். அது சின்ன குழப்பம் சின்ன சின்ன பிரச்சனையாகும். இந்த 14ஆம் தேதியிலேருந்து மழை இருக்கு. 18ஆம் தேதியிலேருந்து இன்னும் கொஞ்சம் மழை. 24ஆம் தேதி நல்ல மழை இருக்குது. ஸோ மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 புயல் வரும். கடலோட வேகம் ரொம்ப, அது தண்ணி அதிகமாக அலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம். வெளியிட்டாங்க கொஞ்சம் இறங்கி இன்னும் ஏறும். அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கு. முக்கிய அதிபரோட வீட்டில் ஒரு பத்திக்கிறதோ இல்லை தீப்பழம்போ இல்லை அங்கே ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். யூரோப் இல்லைன்னா லண்டன், அங்கே ஒரு முக்கிய அதிபர் பிரச்சனை ஆவார். அந்த குழப்பத்தையே பார்ப்போம். ஒரு விளையாட்டு வீரர் ஒரு பெரிய பிரச்சனை ஆவார். பழம்பெரும் நடிகை, அவங்க உடம்பு ஒரு பிரச்சனையாகும். ஒரு சிவன் கோயில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்படும். ஒரு படம் தயாரிப்பாளராக இருக்கலாம்,
இல்லை படம் வினோயஸ்தராக இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடியவருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கிறத பார்க்க போகிறோம். எல்லையில் ஒரு பதவிப்பு எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒரு முஸ்லீம் நாடு 2 நாடுகள் வழி இடையில ஒரு பெரிய பூகம்பம் ஏற்படுறத பார்க்க போறோம். டெல்லியில உணர்வாங்க, மத்திய பிரதேசில உணர்வாங்க, ஹரியானாலேயே உணர்வாங்க. ஆனால் அந்த முஸ்லீம் கண்ட்ரி வழியில போய் பிரச்சனையாவதை பார்க்க போறோம். ஜப்பான் இல்லைன்னா சீனா இல்லைன்னா பிலிப்பைன்ஸ், இந்த 3 கண்ட்ரி எதிர்பார்க்காத காற்று, இது வரைக்கும் பார்க்காத காற்று மிகப்பெரிய வேகத்தை கொடுக்கறது. அதில் வெள்ளம் இல்லை மழை, அது இல்லாமல் அங்கே ஒரு பிரச்சனையாவதை பார்க்க போகிறோம். டாலர் மதிப்பு இன்னும் கொஞ்சம் கூடி அப்படியே உடையதையும் பார்க்க போறோம். அமெரிக்காவோட பங்கு சந்தை இந்த மந்த் எண்ட்ல ஒரு குழப்பம் பார்ப்பது, அந்த நிலைமையும் பார்க்க போறோம். என்ன ஒரு வரி இந்தியா மேல திணிக்கும். ட்ரம்ப் அறிவர், அவர் உடம்பு திரும்பவும் மருத்துவத்துக்கு போவார், அந்த நிலைமை ஏற்படுறதையும் பார்க்க போறோம். சென்னையில் 2 இடத்துல மழைகள் சின்ன குழப்பங்கள் ஏற்படுத்தலாம். ஆனால் வெப்பம், மழை பெஞ்சு திரும்ப வெப்பம் அதிகமாக இருக்கும். வெப்பம் சொல்றதுனால மிகப்பெரிய மழைகள் காத்து இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, அடுத்த வாரம் படிக்கலாம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நேபாளத்தில் ஜென் இசட் சமூக வலைதளங்களை முடக்கினதால இளைஞர்கள் எல்லாம் கொதித்தெழுந்து போராட்டம் பண்ணி அங்கே அதிபர், பிரதமர், மந்திரிகள் எல்லாம் ஊரை விட்டு ஓடி பதவி விலகி இப்படி பல பிரச்சனைகள் அங்கே நடந்துட்டுருக்கு. இதுக்கு பின்னாடி அமெரிக்காவினுடைய கை இருக்குமா அப்படின்ட்டு ஒரு பேச்சு இருக்கு. இது எப்படி போகும், என்ன ஆகும் சார்? இளைஞர்கள் நாட்டோட முதுகெலும்பு, அவங்க வழியில் சில குழப்பங்கள் ஏற்படுறது, இது வேற இதுலேருந்தே வருது. இருந்தாலும் அவங்களுக்கு அது பிடிக்காத காரணத்தினால எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்க. இது பிரச்சனை இன்னொரு 10 நாள் சமாதானமாகும். 1 மாதம் ஆனால் புது வழி புது ஆளுங்களை தான் ஏற்றுவாங்க, அந்த நிலைமை தான் ஏற்படும். சார், இப்போ இந்த எதிர்கட்சிகளில் செங்கோட்டையன் அந்த அவர் கட்சியிலேருந்து தூக்குனாங்க. அவர் போய் பாஜக தலைவர்களை சந்தித்து வந்திருக்கார், டெல்லியிலேருந்து அமித்ஷா, நிர்மலா சீதாராமனை. இதனால் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு சிறிது எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் அவர் அந்த கட்சியிலேருந்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறுவார் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. பாஜக கூட்டணியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேறுவார்னு பேசிக்கிறாங்க. இது எப்படி போகும், என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் சார்.
பாரதிய ஜனதாலேருந்து வெளியே போக முடியாது. ஆனால் வேற ஒரு மாற்றம் ஒன்று நடக்க போகுது, ஒரு பிரச்சனை ஒன்று. அதுக்கப்புறமா அவங்க அதிமுக வலுவாகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வேற ஒரு மாற்றம் ஒன்று நடக்கிறத பார்க்க போகிறோம். சார், ஆளுங்கட்சியிலேருந்து ஒருத்தர் விலகுவார் அப்படிங்கிற மாதிரி, ஒரு பிரச்சனை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ரீடிங்கில் சொன்னீங்க. அது என்ன ஆகும், எப்படி போகும்? எதிர்பார்க்காத வார்த்தை தான் பெரிய பிரச்சனை. சார், யுஎஸ்ஏல வந்து வேலையில்லா திண்டாட்டம், இந்த மோடியினுடைய பொருளாதார நடவடிக்கையால், வரி விதிப்பால் வேலையில்லா திண்டாட்டம் கூட்டிகிட்டே போகிறதா சொல்கிறாங்க. அது என்ன ஆகும், எப்படி போகும்? அடுத்த மாதம் ஒன்றும் பெரிய பிரச்சனையாக போகுது. சார், இந்தியாவை சுற்றியுள்ள எல்லா நாடுகள்லேயும் வந்து இலங்கை, பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தான், இப்படி பல நாடுகள்லேயும் போராட்டங்கள் அது இது நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்படுமா? போர்னால எந்த பதற்றமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மாநிலத்தில் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை எதிர்நோக்க உள்ளது பாருங்க. சார், சந்திர கிரகணத்துக்கு பிறகு இந்த நம்முடைய அரசியல் நிலவரம் எப்படி இருக்கும், என்ன அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாக உள்ளவரையும் முற்றிலும் மாறும். சார், ரொம்ப மகிழ்ச்சி. நாடி ஜோதிடங்கிற இந்த பண்டைய முறைப்படி மிக அருமையாக துல்லியமாக கணிப்புகளை வழங்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நல்ல சிறப்பான கணிப்புகள், புதுமையான கணிப்புகளை வழங்கியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸ்லையும் இன்னும் நிறைய இருக்காங்க சார், சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.